Welcome to English online class. So now the Hour of Truth part 2. So written by Percival Wilde. So continue the dialogues. John, because I didn't know. ஏன் சொல்ல முடியல ஏன்னா எனக்கு தெரியாது. Baldwin, did you have to know? Wasn't enough that you knew your father? உங்கள் அப்பாவை உங்களுக்கு தெரியாதா? தனியாக வேறு தெரிஞ்சுக்கணுமா நீ? ஜான், ஐ பெக் யுவர் பார்டன் சார். என்னை மன்னிச்சிருங்க, திரும்ப சொல்லுங்கள். பால்வின், இட் வாஸ் ஒன்லி எ டே பிஃபோர் த ஸ்மாஷ் அப் தட் ஐ ஃபவுண்ட் அவுட் வாட் கிரேஷம் வாஸ் டூயிங். ஹி பாசஸ். தே ஆர் லிசனிங் இன்டென்ட்லி. ஐ டோல்டு ஹிம் வுட் ஹாவ் டு மேக் குட். ஹீ செட் ஹீ குட்டின்ட். ஸோ இந்த மாதிரி பேங்க் ஃபெயிலியராக போச்சு. இதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் கிரேஷம் என்ன பண்ணுனானுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அவர் கொஞ்சம் நிறுத்தி அதெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா என்கிட்ட கேட்டிருந்துருக்கலாம். ஸோ எல்லோரும் அமைதியாக இப்போ என்ன நடந்திருக்குங்கிறத கவனிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாம் அமைதியாக இருக்காங்க. அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க, ஆக்சுவலாக பேங்க்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ நான் சொன்னேன், இது முதலையே சரி பண்ணிடணும் இந்த ப்ராப்ளத்தை. அவர் சொன்னார், என்னால் இதை பண்ண முடியல அப்படின்னு. ஈவ், அண்ட் வாட் ஹேப்பண்ட்? ஸோ அப்புறம் என்னாச்சு, அப்புறம் என்ன நடந்துச்சு? பால்வின், ஐ டோல்ட் ஹிம் he would have to do the best he could and the first step would be to close the bank. He didn't want to do that. ஸோ உன்னால் முடிஞ்ச வரையும் நல்லது பண்ணணும், அதுக்கு முன்னாடி முதல்ல பேங்க்கை க்ளோஸ் பண்ணு. பட் அவன் அது செய்ய விரும்பலை. மார்த்தா, பட் ஹீ டிட் இட். அவர் தான் அதை செஞ்சிட்டாரே, க்ளோஸ் பண்ணிட்டாரே. ஸோ ஸ்மாஷ் அப்னா கம்ப்ளீட் கொலாப்ஸ், எல்லாமே என்னென்னா கொலாப்ஸ் ஆகிடுச்சு. பால்வின், ஐ மேட் ஹிம் டு இட். ஹி வாஸ் ஆங்க்ரி, வெரி ஆங்க்ரி, பட் ஐ ஹேட் த விப் ஹேண்டு. நான் அவனை மூட வச்சேன். ஸோ ரொம்ப அந்த டைமில் அவன் என்ன ஆகிட்டான், ரொம்ப கோபமாயிட்டான். ஆனால் விப் ஹேண்டு கண்ட்ரோல் ஃபுல்லாக என்கிட்ட தான் இருந்துச்சு. ஈவ், த பேப்பர்ஸ் டிடன்ட் மென்ஷன் தட். ஆனால் எந்த நியூஸ் பேப்பர்லையும் இதெல்லாம் சொல்லவே இல்லையே. பால்வின், ஐ டிடன்ட் திங்க் இட் வாஸ் நெசசரி டு டெல் தம். ஆனால் இதெல்லாம் போய் பேப்பரில் சொல்கிறது அவசியம் இல்லைன்னு நான் நினச்சேன். மார்த்தா, பட் யூ லெட் யுவர் நேம் ரெஸ்ட் அண்டர் எ க்ளவுட் மீன் வாயில். ஆனால் பேப்பரில் வராததுனால உங்களை பற்றியும் சந்தேகம் படுற மாதிரி செஞ்சு வச்சுருக்கீங்களே, இது நியாயமா? பால்வின், இட் வில் பி கிளியர்டு டுமாரோ வாண்ட் இட். ஹீ பாசஸ். டுடே கிரேஷம் சென்ட் ஃபார் மீ. த ட்ரையல் பிகின்ஸ் இட் 24 hours. I am the only witness against him. He asked, you can guess what? ஸோ நாளைக்கு இதெல்லாம் கிளியர் ஆகிடும்ல. ஸோ கொஞ்சம் நிறுத்தி, அதாவது கிரேஷம் அப்படியே என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா, நான் போயிருந்தேன் கிரேஷம் பார்க்க. பட் அதே நேரத்தில் என்னென்னா இந்த விசாரணை 24 hours ஆரம்பிக்குது. ஸோ நான் ஒருத்தன் தான் அவனுக்கு அகெயின்ஸ்டாக சாட்சி சொல்ல போகிறேன். ஸோ அவன் என்கிட்ட என்ன கேட்டிருப்பான்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? So John, indignantly, he wanted you lie to save his skin, wanted you to perjure yourself. கோவமாக அவரை காப்பாற்ற சொல்ல இப்போ என்ன சொல்ல போகிறீங்க, பொய் சொல்ல போகிறீங்களா? இல்லை அவரை காப்பாற்ற அவர் உங்களை பொய் சொல்ல சொன்னாரா? பெர்ஜூர், அதாவது பொய் சத்தியம் செய்ய சொன்னாரா அப்படின்னு ஜான் கேட்குறான். Baldwin, that wouldn't be necessary, John. He just wanted me to have an attack of poor memory. If I tell all I know, John Gresham will go to jail. No power on earth can save him from it, but he wants me to forget a little, just the essential things. When they question me, I can answer, I don't remember. They can't prove I don't remember. And there you are. ஸோ அது தேவையில்லை ஜான். அவன் என்னை கொஞ்சம் ஞாபகம் சக்தி மட்டும் குறைவாக இருக்கிற மாதிரி சொல்ல சொன்னான்.
ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து கிரேஷம் வந்து ஜெயிலுக்கு போயிடுவான். எந்த சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. அவன் என்னை கொஞ்சம் மறந்துட சொன்னான். ஸோ நான் பொய் சொல்ல வேண்டியதில்லை. என்னை கொஷின் பண்ணும்போது நான் வந்து ஞாபகம் இல்லைன்னு சொல்லணும். யாரையும் வந்து நினைவு இருக்கிற மாதிரி ப்ரூவ் பண்ண முடியாது. அதாவது எனக்கு வந்து ஆக்சுவலாக எல்லாமே வந்து நினைவு இருக்கிற மாதிரி யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. அதுதான் விஷயம். ஸோ ஜான், இட் வுட் பி எ லை டேட். இதுவும் வந்து ஒரு பொய்யாக தானே ஆகிடும்ப்பா. பால்வின், ஸ்மைலிங், அஃப்கோர்ஸ், பட் இட்ஸ் டன் எவ்ரி டே and they couldn't touch me any more than they could convict him. சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அப்படித்தான், ஆனால் இது வந்து வழக்கமாக நடக்கிறது இல்லை. அதே நேரத்தில் எப்போதுமே எல்லாமே மறதியால் வந்து சில இது வந்து செய்கிறது வந்து வழக்கம் தானே. யாராலும் வந்து என்ன தொட முடியாது. அவன் கன்விக்ட் பண்ணாலே தவிர என்ன தொட முடியாது. மார்த்தா, quivering with indignation, how dared he ask such a thing. உடனே வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் வந்து உங்களை வந்து இப்படி கேட்டிருப்பான். இந்த விஷயத்தை கேட்க அவனுக்கு எவ்வளோ தைரியம். ஈவ் சொல்கிறான், வாட் டிட் யூ சே ஃபாதர்? நீங்கள் என்ன சொன்னீங்கப்பா அதுக்கு அப்படின்னு. பால்வின், ஸ்மைலிங் அண்ட் ரைசிங் ஹிஸ் ஐஸ் டு ஜான்ஸ், வெல்சன், வாட் வுட் டு யூ ஹாவ் செட்? அப்படியே புன்னகையோட கண்ணை அப்படியே வந்து என்னென்னா பார்த்து ஜானை பார்த்து அப்படியே கண்ணை ஒசத்தி, நீ அங்கே என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டார். யார் கேட்குறா? பால்வின் கேட்குறாரு. நீ வந்து இந்த சூழ்நிலையில் அங்கே இருந்தீன்னா நீ வந்து என்ன சொல்லியிருப்ப அப்படின்னு வந்து ஜானை பார்த்து கேட்குறாரு. ஜான், ஐ வுட் ஹாவ் டோல்ட் ஹிம் டு கோ டு த டெவில். போடா போ, நரகத்துக்கு போ அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். பால்வின், I did, but I didn't use your words. John, he's too old friend of mine for that. However, I didn't mince matters any. He understood what I meant. நானும் அதைத்தான் சொன்னேன், ஆனால் நீ சொன்ன வார்த்தையை நான் பயன்படுத்தலை. அப்படி சொல்லவும் முடியாது, ஏன்னா அவன் வந்து நீண்ட கால நண்பன். இருந்தாலும் however, நான் எந்த விஷயத்தையும் வந்து சுருக்கலை, சின்னதாக்கியிருக்கேன். அவன் புரிஞ்சுக்கிட்டான், இதைத்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ இதைத்தான் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். யூ அண்ட் வாட் டிட் ஹீ சே தென்? சரி, ஓகே, அவர் என்ன தான் சொன்னார்ப்பா? யூ கேட்குறேன். பால்வின், there wasn't much to say. You see, he was not surprised. He has known me for 35 years. And well, with simple pride, anybody who knows for me 35 years doesn't expect to haggle with my conscience. If it had been anybody else than Gresham, I would have struck him across the face. But John Gresham and I were boys together. He worked side by side, and I have been in his employ ever since he started for himself. He is desperate. He doesn't know what he is doing, or he wouldn't have offered me money. ஸோ அவரை பொறுத்தவரை வந்து அங்கே என்ன அப்படின்னா, சொல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் அதில் வந்து வியப்பாக ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னை பற்றி அவனுக்கு தெரியும். நான் வந்து 35 to 40 இயர்ஸாக வந்து எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத. ஸோ அவனை வந்து இதை என்னை கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. 35 வருஷமாக அவனை எனக்கு தெரியும், என்ன அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறத கொஞ்சம் பெருமையோடு அப்படி தெரிஞ்ச என்ன என் மனசாட்சிக்கு எதிராக செய்ய சொல்லி ஆர்கியூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து அவனுக்கு தெரியும். ஸோ கிரேஷம் தவிர வேறு யார் இப்படி முகத்துக்கு நேராக என்னை யாராவது கேட்டிருந்தா கூட நான் ஓங்கி ஒரே ஆரம்பிச்சிருப்பேன். பட் நானும் கிரேஷமும் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து ஒன்றா இருந்திருக்கோம், ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்கோம். ஸோ எப்போ அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தானோ அப்போலேருந்து நான் அவன்கிட்ட வந்து வேலை பார்க்குறேன். அவன் என்ன செய்கிறானோ அவனுக்கு தெரியலை, இப்போ அவன் என்ன செஞ்சிட்ருக்கானோ அவனுக்கு தெரியலை. ஸோ அப்படி இருந்து அவன் என்கிட்ட வந்து பணம் கொடுத்துருக்க மாட்டான். ஜான், ஆஃபர்ட் யுவர் மணி டேட். எது பணம் தரேன்னு சொன்னாரா? பால்வின், he is put in the aside, ready for the emergency if they don't convict him. He will hand it over to money. The law can't stop him. But if I lived until tomorrow night,
they will convict him. He sighs. God knows I want no share in bringing about his punishment. He breaks off, Evie pats his hand silently. Young man and old man, I have worked with him for him the best part for my life. I am loyal to him. I have always been loyal to him. But when John Gresham ceases to be an honest man, John Gresham and I part company, there is a pause. அவன் வந்து எமர்ஜென்சியில் வச்சுருப்பான் என்னென்னா ஒரு இடத்துல அவனுக்கு ஒத்து போகலான்னா அவன் வந்து என்னென்னா அந்த பணத்தை கொடுத்துருப்பானா அப்போ ஒத்து போவோன்னு நினச்சி அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துருப்பான். ஸோ லாவை நிறுத்தவே முடியாது ஆக்சுவலாக. ஆனால் நாளைக்கு வந்து நைட்டுக்குள்ளே வந்து அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்துருவாங்க. அதாவது நான் எதிராக சாட்சி சொல்லிவிடுவேன். கடவுளுக்கு தெரியும் அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து கொண்டு அவனை வந்து என்னென்னா எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறது. ஆனால் அதை நான் வந்து விரும்பலை. ஸோ அவருக்கு வந்து மனசு உடஞ்சி டக்குன்னு என்ன செஞ்சிட்டாருன்னா அந்த பழக்கம் வழக்கம் இது எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒன்றா இருந்தது, இவ்வளோ தூரம் நெருங்கி பழகினது எல்லாத்தையும் நினச்சி என்னென்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு உடஞ்சி அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பொண்ணு வந்து அப்படியே என்ன செய்கிறா, ஈவி என்ன செய்கிறேன்னா கையில் வந்து தட்டி கொடுக்குறா. ஸோ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவன்கிட்ட வேலை பார்த்து அது வந்து என்னென்னா ஒரு பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ நான் எப்பவும் வந்து அவனுக்கு உண்மையாக உள்ளவனாக தான் இருக்கேன். எப்போ அவன் நேர்மை இல்லைன்னு தெரிஞ்சுதோ அப்போவே நானும் அவனும் பிரிஞ்சிட்டோம். மார்த்தா வீப்பிங் சாஃப்ட்லி ராபர்ட். ஸோ அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க ராபர்ட் அப்படின்னு. ஸோ பால்வின், ஐ ஹாவ் காட் ஓன்லி எ ஃபியூ இயர்ஸ் டு லிவ், பட் ஐ லிவ் தோஸ் ஐ ஹாவ் லிவ்ட் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். I will go to my grave clean. Let's understand better. Baldwin is pressurized by Gresham to falsely declare that he doesn't remember the facts, but Baldwin refuses to do so. ஸோ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது வாழ்கிறதுக்கு. என்னுடைய கல்லறைக்கு நான் போகும்போது ரொம்ப சுத்தமானவனாக நான் போகணும். ஸோ கிரேஷம் பால்வின் வந்து பொய் சொல்லி ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் பால்வின் ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ எல்லாருக்குமே இது வந்து தெரியணும், இப்படி நடந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ ஜான், டேட் வாட் டிட் கிரேஷம் ஆஃபர் யூ? ஓகேப்பா, அவர் வந்து என்ன தான் ஆஃபர் கொடுக்குறேன்னு உங்கள்கிட்ட சொன்னார். பால்வின், சிம்பிளி $100,000. ஸோ ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு. என்ன ஒரு $100,000 கொடுக்குறேன்னு சொன்னான் அப்படின்னு. $100,000 $100,000 அப்படின்னா $100,000. அதாவது வந்து வேல்யூ போட்டால் வந்து 70 lakhs வரும். அது வந்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட போகும். ஸோ ஈவ் கேட்குறா. ஸோ வாட், அதாவது $1,000 அதாவது 70 lakhs அப்படின்னு கேட்குறா ஈவ். ஸோ ஆச்சரியமாக அது வந்து என்னது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறேன்னு அவர் சொன்னாரா? ஸோ மார்த்தா, எஸ் ராபர்ட் அப்படின்னு வந்து மார்த்தாவும் என்னென்னா ரொம்ப சத்தம் போடுறாங்க. ஸோ பால்வின், he put it aside for me without anybody knowing it. It's out of his private fortune, he says. It's not the depositor money, as if that made any difference. ஸோ அது அவன் கொடுத்துருவான், ஏன்னா அது அவன் சொந்த பணம். ஏன்னா பேங்க்லேருந்து எடுத்த பணம் கிடையவே கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே ஒன்று தான். பேங்க்லேருந்து எடுத்து அவன் கொடுத்தாலும் சரி, அதே நேரத்தில் வந்து அவன் பணத்தையும் அவன் கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். So Eve, as if hypnotized, he offered you $100,000. அவர் உங்களுக்கு வந்து $100,000 கொடுக்குறேன்னு சொன்னாரா? Baldwin, smiling at her amazement, I could have had it for the one word yes, or even for nodding my head or look for the eyes. பால்வின் சிரிச்சுக்கிட்டே வந்து நான் எஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த பணம் என் மடியில் இருக்கும். தலையாட்டினாலும் சரி, கண்ணால் லைட்டாக சிக்னல் காட்டியிருந்தாலும் சரி, எனக்கு அது கிடச்சிருக்கும். ஜான், how do you know mean it? எப்படி அவன் வந்து இதை உங்கள்கிட்ட $1,000 கொடுப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? பால்வின், his word is good. அவன் வந்து சொன்னதை மாற மாட்டான். அவன் வார்த்தை எப்போ பேசினாலும் என்கிட்ட உண்மை தான் பேசுவான். ஜான், ஈவன் நவ், இப்போவுமா? பால்வின், he never lied to me, John. I suppose my eyes must have shown something I didn't feel. He noticed it. He unlocked a drawer and showed me the 100,000. ஸோ அவன் எப்போவுமே என்கிட்ட வந்து பொய் சொன்னதே இல்லை. ஒரு ட்ராயரை திறந்து அந்த பணத்தை என்கிட்ட காமிச்சான். ஸோ இன் கேஷ், பணமாவா? இன் $1,000 bills, they were genuine. I examined them.
அந்த அமௌண்ட்டை வந்து ஜெனுனாக என்கிட்ட கொடுக்குறதுக்காக அவன் காமிச்சான். Eve, slowly and further he wants you to say, I don't remember. ஸோ அவன் இப்போ என்ன சொல்லணுங்கிறாரு, நினைவு இல்லைன்னு சொல்லணுங்கிறாரா? அப்படி சொன்னால் உங்களுக்கு அந்த பணம் உண்டா? பால்வின், ஜஸ்ட் தட் 3 words only. ஆமாம், 3 வார்த்தை. ஜான், பட் யூ won't. அப்பா நீங்கள் அதை சொல்ல மாட்டீங்க இல்லையா? பால்வின், shaking his head, those 3 words would choke me. I tried to speak them. For some other man perhaps it would be easy, but for me all of my past would rise up, strike me in the face. It would mean to the world that for years I had been living a lie, that I was not the honorable man I thought I was. When John Gresham offered the money, I was angry, but when I rejected it and he showed no surprise, then I was pleased. It was compliment. Don't you think so? ஸோ தலையை ஆட்டிக்கிட்டே வந்து நான் பேசணும்னு நினச்சா அந்த 3 வார்த்தை அதுவே வந்து என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிரும். வேறு யாராவது மனுஷனாக இருந்தால் இது என்ன வந்து ஈஸியாக இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பாஸ்டெல்லாம் சேர்ந்து என் முகத்தில் அப்படியே அடிக்கும். அப்புறம் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யாயிடும். ஸோ கிரேஷம் வந்து மணியை வந்து ஒரு ஆஃபர் பண்ணப்போ நான் ரொம்ப கோபமாக இருந்தேன். ஆனால் அதே வேணாம்னு சொன்னோன்னே அவன் ஆச்சரியப்படலை. அப்போ எனக்கு சந்தோஷம். ஏன்னா அது வந்து என்னை புகழ்கிற மாதிரி தானே, நான் எப்படிப்பட்ட கேரக்டர்னு அவனுக்கு தெரியும். ஸோ என்னை அவன் வந்து முழுசாக புரிஞ்சிருக்கான். இட்ஸ் ஜஸ்ட் அ காம்ப்ளிமெண்ட். ஸோ லெட்ஸ் அண்டர் பெட்டர். அட் திஸ் பாயிண்ட் கிரேஷம் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் that it is impossible to persuade Baldwin to accept the bribe. ஸோ கிரேஷம் இவர்கிட்ட பணம் கொடுத்து சாதிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ ஜான், ஸ்லோலி ரேதர் அன் எக்ஸ்பென்சிவ் காம்ப்ளிமெண்ட். நல்ல காம்ப்ளிமெண்ட் தானே, பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பால்வின், ஓ அப்படியா? ஜான், எ காம்ப்ளிமெண்ட் விச் காஸ்ட் யூ $100,000. ஒரு காம்ப்ளிமெண்ட்டு அதுக்கு $100,000. Baldwin, a compliment which was worth $100,000. I have never had the much money to spend in my life. John, but if I had, I couldn't imagine a finer way to spend it. ஒரு காம்ப்ளிமெண்ட்டோட மதிப்பே $100,000. அவர் அப்படியே மாற்றி சொல்கிறாரு. இப்படி ஒரு பணம் என்கிட்ட இருந்ததே இல்லை. ஸோ ஜான், ஸ்லோலி, எஸ் ஐ சப்போஸ் ஸோ. ஸோ நானும் வந்து அப்படி தான் நினைக்கிறேன். பால்வின், emphatically, the depositors will not lose a cent. We were able to save something from the wreck. Gresham and it was more than I had expected, almost twice as much, and with what Gresham has it will be enough. அவர் என்ன சொல்கிறாரு? ஸோ டெபாசிட் பண்ணவங்களுக்கு ஒரு பைசா கூட குறையாது. நாங்கள் 2 மடங்கு வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டோம். பணத்தை வந்து என்னென்னா அந்த டெபாசிட்டருக்கு திருப்பி கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. தெர் இஸ் நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு வந்து கிரேஷம் வந்து பணத்தை ஈஸியாக திருப்பி கொடுத்துருவ முடியும். ஏன்னா நாங்கள் முன்னாடியே வந்து சேவ் பண்ணிட்டோம். ஸோ ஈவன் வித்தவுட் த 100,000, அந்த $100,000 இல்லாமையேவா? அது இல்லாமல் இவ்வளோ உங்களால் வந்து திருப்பி கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்குறா ஈவ். பால்வின் வந்து பதில் சொல்லலை. It does not answer. So John, without the money that Gresham had put away for you, அந்த பணம் இல்லாமலே சமாளிச்சிட முடியுமா? Baldwin, yes, I didn't know there was 100,000 until today. Gresham didn't tell me. We reckoned without it. ஆமாம், நாங்கள் சேவ் பண்ணது முன்னாடியே வந்து முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் அது இல்லாமையே வந்து சமாளிச்சிட்டோம். ஈவ், ஓ ஜான், அண்ட் யூ மேட் போத் ends meet. அப்போ வரவு செலவெல்லாம் வந்து இது இல்லாமலே வந்து சமாளித்து முடிஞ்சிட்டா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். The next part 3 is there, so waiting for that. Thank you, thanks to all.